அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புக் ஆஃப் ஈப்ரூ 4th chapter 16th verse. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இந்த காலவேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, தேவனிடத்திலே நீ இரக்கத்தை பெற வேண்டுமானால், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடைய வேண்டுமானால், நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும். ஏனென்றால் கிருபாசன தண்டையிலே நமக்காக கிருபாதார பலியாய் மரித்த இயேசு நமக்குண்டு. அந்த இயேசு இடத்திலே மாத்திரம்தான் உனக்கு இரக்கம் பெற முடியும். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையையும் நீ பெற முடியும். இந்த இரக்கத்தையும் இந்த கிருபையையும் எந்த மனிதனும் உனக்கு கொடுக்க முடியாது. உனக்கு யாரும் இரக்கம் பாராட்ட முடியாது. இரக்கம் பாராட்டுகிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் மனதுருக்கமுடையவர். உனக்கு சகாயம் செய்யும் கிருபையையும் அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த காலைவேளையிலே அவருடைய கிருபாசன தண்டையிலே கடந்து வா. சங்கீதக்காரன் தாவீது பாவம் செய்த போது பத்செபாளோடு சயனித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ஒரு பிள்ளையை பெற்ற போது உரியாவை கொன்றான். உரியாவை குடித்து வெறுக்கும்படி செய்தான். எத்தனை பாவங்கள் ஒரு நொடியிலே அவன் செய்தான். முதல் கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமை என்ற பாவத்திலே விழுந்து உப்புரையிலே உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே பத்சபாள் சயனிக்கிறதை கண்டு இச்சித்து அவளை அடைய வேண்டும் என்று விரும்பி அவளை அழைத்து வர செய்து அவளோடு சயனித்து அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்பதை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் அறிந்த பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் செய்த பாவம் வெளியரங்கமான போது நாத்தான் தீர்க்கதரிசி அவனை வெளிப்படுத்தின போது அவனுக்கு அந்த இரக்கம், அந்த சகாயம் செய்யும் கிருபை எங்கு கிடைத்தது? தேவனிடத்திலே தான். உரியாவை கொன்றான், குடிக்க கொடுத்தான். 3 பாவங்கள், குடித்து வெறித்து செய்கிற ஒரு பாவம், கொலை செய்கிற ஒரு பாவம், விபசார ஒரு பாவம். இந்த பாவத்திற்கெல்லாம் எங்கு இரக்கம் கிடைக்கும்? யாரிடத்துல இரக்கம் கிடைக்கும்? அரசாங்கத்திலே கிடைக்குமா? உன் குடும்பத்திலே கிடைக்குமா? எங்கும் கிடைக்காது. உன் நண்பர்கள் உனக்கு இரக்கம் பாராட்ட முடியுமா? முடியாது. ஆனால் தாவீது கிருபாசனத்திலே கடந்து வந்தான். சங்கீதம் 51 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த சங்கீதம் 51 அவன் கதறுகிறதை நம்மால் பார்க்க முடியும். தேவனே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஒரு ஆவியை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே. அப்பா, ரட்சணியத்தை, சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே கதறுகிறான். அவன் கதறுகிற அந்த வேளையிலே தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். சகாயம் செய் கிருபை அவனுக்கு கிடைக்கிறது. கர்த்தர் அவனை தள்ளிவிடவில்லை. திரும்ப அதே பத்செபாள் இடத்திலே சயனித்து சாலமோன், தேவ ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு சாலமோனை பெற்றெடுக்க கிருபை செய்தார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், என் மகனிடத்தில் எனக்கு இரக்கம் இல்லை, எனக்கு கிருபை இழந்து போய் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், பரிசுத்தை இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி குடும்பமே என்னை நெருக்கிறது என்று வேதனையோடு நீ காணப்படுகிறாயா? கடன் பிரச்சனை உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? உன் குடும்ப வாழ்க்கை சமாதானம் இல்லாதபடி நீ அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் வியாதியிலே நீ படித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிறாயா? எந்த சூழ்நிலையிலே நீ காணப்பட்டாலும், தள்ளப்பட்டாலும், யாரிடத்திலும், மருத்துவரிடத்திலே கூட உனக்கு கிருபை கிடைக்காது. அந்த கிருபையை கொடுக்கக்கூடிய ஒரே தேவன் நம் ஆண்டவர் தான். நீ இந்த அதிகாலையிலே அவரை தேடி வந்திருக்கிறாய் அல்லவா?
உள்ளதை உள்ளபடி சொல். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும். வேலை செய்யும் ஸ்தலத்திலே உனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமானால், அதிகாரிகள் கண்களிலே கிருபை காணப்பட வேண்டுமானால், முதல் நீ கிருபாசன தண்டையிலே வா. அந்த கிருபையை பெற்றுக்கொள், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள். தேவன் உனக்காக மரித்திருக்கிறார். வேறு எங்கும் உனக்கு கிடைக்காது. இரக்கமும் சகாயம் செய்யும் கிருபையும் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். அந்த இடத்திலே மாத்திரம்தான் உனக்கு அந்த இரண்டு கிடைக்கும். இந்த காலவெளியில தேவனிடத்திலே சொல்லுவாயா, ஆண்டவரே, என் குடும்பம் இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, என் குடும்பத்தில் உம்முடைய கிருபை வெளியரங்கம் ஆவதாக. இது இரண்டும் ஆண்டவரே எனக்கு கிடைக்கும்படி உடைய கிருபாசனத்தில வந்து நிற்கிறேன் சுவாமி என்று சொல்லும் போது, இப்பொழுதே இரக்கம் பாராட்டுவார். உனக்கு கிருபையை உன் மீது அளவில்லாமல் ஊற்றுவார். உன் குடும்பத்தின் மீது கர்த்தர் அந்த கிருபையை தந்தருளுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொன்னீரே அப்பா. தைரியமாய் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்து நிற்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலே இரக்கம் பாராட்டுவீராக. எந்தெந்த இடத்திலே நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, சரீர பலவீனத்தோடு, ஆத்மா ஆவியிலே பலவீனத்தோடு காணப்படுகிறோமோ, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரே, உடைய கிருபாசன தண்டையிலே அந்த இரக்கத்தையும் அந்த ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையும் பெறவும் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் ஆண்டவரை தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் ஒவ்வொரு மீது இறங்கி வரும்படி செபிக்கிறேன். அவருடைய பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கத்திற்காய் ஆண்டவரே, இவ்விடத்திலே இரக்கம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா இரக்கத்திற்கும் மேலாக உம்முடைய இரக்கம் மேலானது ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய சகாயம் கிருபைக்காக நாங்கள் இந்த கால வேளையிலே காத்திருக்கோம். ஒவ்வொருவரும் மீதும் அதை நிறைவாய் இறங்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபாசனத்தண்டையிலிருந்து அந்த புதிய கிருபையை கர்த்தர் தருவீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord. Have a blessed day. அந்த இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கடந்து வாருங்கள். ஆமென்.